ஹலோ ட்ரேடர்ஸ். ஓகே, இன்னைக்கு 8/4/2024 நம்ம வந்து ஃபாரெக்ஸ் தமிழில் பார்த்துட்ருக்கோம். ஃபாரெக்ஸில் நம்ம இப்போ வந்து கோல்டு பார்த்துட்ருக்கோம். கோல்டில் பழைய மூமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் ஆகிருக்கு. ஓகே, நம்ம ரெக்கார்ட் பண்ணதுலேருந்து செப்டம்பர்லேருந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 4-5 மாதமாக கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஆனாலும் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் நீங்கள் மூவ் ஆகிட்டுருக்கு, என்ன ப்ராஃபிட் ஆகிருக்கு எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 என்ட்ரி கிடச்சிது. 3மே ஷார்ப்பாக மேலே போய் ப்ராஃபிட் கொடுத்தது. அதுக்கப்புறம் செல்லு கொடுத்தது. செல் என்ட்ரியில் 1 2 3 4 என்ட்ரி கிடச்சிது. 4 என்ட்ரியும் நல்லா ரேஞ்ச் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி ப்ராஃபிட் கொடுத்தது. எல்லாமே நல்ல ப்ராஃபிட் கொடுத்தது. அதுக்கப்புறம் பை எடுக்கணும்னு பார்த்தா இன்னும் நல்லா மேலே போயிட்டு ஒரு 2-3 என்ட்ரி கிடச்சிது. இந்த 3 என்ட்ரியும் கொஞ்ச நாள் கழிச்சு ப்ராஃபிட் ஆயிடுச்சு. இது வந்து செப்டம்பர் ரேஞ்சிலேருந்து அப்டேட் பண்ணது. அதுக்கப்புறம் எந்த என்ட்ரியும் கிடைக்கல ரொம்ப நாளாக. லேட்டஸ்ட்டாக மார்ச்சில் ஒரு என்ட்ரி கிடச்சிது. அந்த என்ட்ரி கிடைச்ச ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா நல்ல மேலே போயிட்டே இருந்து கோல்டோட பீக்கில் இருக்கு இப்போ. ஓகே, இந்த பீக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன என்ட்ரி கிடச்சிக்குதுன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 என்ட்ரி. இந்த 10 என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த 10 என்ட்ரியும் வந்து ப்ராஃபிட்டில் ஆகுதா இல்லை இன்னும் மேலே போதா கீழே வருதான்ட்டு நம்ம ட்ராக் பண்ண போகிறோம். இந்த வீடியோ முழுக்க வந்து எஜுகேஷனல் பர்பஸ் தான். யாரும் நீங்கள் இதை பார்த்து என்ட்ரி எடுக்காதீங்க. இதை ஜஸ்ட் லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஐடியானா என்கிட்ட கேளுங்க, நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கைட் பண்ணுவேன். ஓகே, இது என்னோட தமிழ் வீடியோ. இது தமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரெக்ஸோட முக்கியமான பேர்ஸ் கவர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து கோல்டு. அடுத்தது நம்ம சில்வர் அதே போல தான். பழைய ட்ராக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கிடைச்சதுக்கு அப்புறம் ஷார்ப்பாகவும் இறங்கலாம், இல்லை ரேஞ்ச் எடுத்து நடக்கலாம். ஆனால் ப்ராஃபிட்டில் கவர் பண்ணியிருப்போம் எல்லாத்தையும். ஓகே, இந்த ப்ராஃபிட்டில் கவர் பண்ணும்போது அதுக்கப்புறம் எந்த ஏரியாவில் என்ட்ரி வருதுன்னு பார்த்துட்ருக்கோம். அதே போல் இப்போது செல்லில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 என்ட்ரி கிடைச்சிருக்கு. இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கும். நம்ம எல்லாத்தையும் எடுக்க மாட்டோம். கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுத்திருப்போம். அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 என்ட்ரியும் வந்து இதுக்கப்புறம் கீழே போதான் மேலே போதான்ட்டு வரப்போகிற வீடியோஸ் எல்லாம் நம்ம அப்டேட் பண்ணலாம். அதில் நம்ம என்னென்னு அனலைஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது ஏயுடி கேடில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த என்ட்ரியும் இல்லை. ஏயுடி சிஹெச்எஃப்ல பழசில் நல்ல 1 2 3 4 5 6 என்ட்ரி கிடைச்சிது. 6 என்ட்ரியில் கொஞ்சம் ஒரு 1.5 மாதம் கழிச்சு ப்ராஃபிட் கொடுத்தது. 1.5 மாதத்துக்கு அப்புறம் ப்ராஃபிட் கொடுத்தாலும் எல்லாத்தையும் கவர் பண்ணி ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகே, எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கு. அடுத்தது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ செல்லு கிடச்சி 2வது என்ட்ரி ஓடிட்டு இருக்கு. 2வது என்ட்ரி எல்லாமே சேர்த்து ஓரளவுக்கு லாஸில் இருக்கு. லாஸ் அதுக்கப்புறம் எப்போ கவர் ஆகுதுன்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அதே போல் ஏயுடி ஜேபிஒய் இதுவும் பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி கிடச்சிருக்கு. அடுத்தது ஏயுடி யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி கிடச்சிது. ஷார்ப்பாக கீழே இறங்கி மேலே போய் கீழே இறங்கி நமக்கு ப்ராஃபிட் எங்கே புக் பண்ணணும் புக் பண்ணி விட்டுச்சு. ஓகே, இதோட சாப்டர் முடிஞ்சிச்சு. அடுத்தது ஏயுடி நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா பழசில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடச்சது, நல்லா கீழே போய் லாஸ் காமிச்சு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் எடுத்து கொடுத்தது. அதே ஒரு செல் என்ட்ரி கொடுத்தது, 2 செல் என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் காமிச்சது. அதுக்கப்புறம் என்ட்ரியே கிடைக்காம பை காமிச்சது. பை 2 என்ட்ரி கிடைச்சதுக்கப்புறம் அது ஓரளவுக்கு ஒரு 10 நாளுக்கு அப்புறம் ப்ராஃபிட் கொடுத்தது. அதே போல தான் இப்போ செல் என்ட்ரி கிடைச்சிருக்கு. செல் என்ட்ரியில் நல்ல ரேஞ்ச் மார்க்கெட் கொடுத்துட்டு இருக்கு. ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நிறைய என்ட்ரிஸ் கிடைச்சிட்டு இருக்கு நம்மளுக்கு.
நம்ம என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாத்தையும் எடுக்க மாட்டோம். 1 2 3 4 5 6 ஒரு 7 என்ட்ரி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 15 என்ட்ரி இருக்கும். நம்ம ஓரளவுக்கு மேலே ரேஞ்ச் போகும்போது ஒரு என்ட்ரி எடுப்போம். அதுக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 என்ட்ரி எடுத்துருக்கோம்னு வச்சிங்களேன். 8 என்ட்ரி என்ன லெவலில் போகுதுன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போதைக்கு 8 என்ட்ரி ஓடுதுன்னு வச்சுப்போம். இந்த 8 என்ட்ரி இன்னும் மேலே போதா கீழே இறங்குதான்ட்டு பார்க்கலாம். ஓகே, அதே போல் கேடு சிஹெச்எஃப் இப்போதைக்கு எந்த என்ட்ரியும் கிடையாது. கேடு ஜேபியும் நல்ல மூவ்மெண்ட் கிடச்சிட்டு இருக்கு, ஆனால் எந்த என்ட்ரியும் இல்லை. ஜேபிஐ பேர்லாம் நல்லாவே மேலே போயின்னு இருக்கு. சிஹெச்எஃப் ஜேபிஒய் எதுவும் கிடையாது. ஹீரோ ஏயுடி எதுவும் இல்லை. ஹீரோ சிஹெச்எஃப் இது பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் நல்ல என்ட்ரி கொடுத்து பையாக கொடுத்துருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மேலே போயிட்டு செல்லாக கொடுத்துட்ருக்கு. இதுக்கப்புறம் இது ரேஞ்ச் எடுத்து கீழே வரும்போது நல்ல ப்ராஃபிட் ஆகும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 என்ட்ரி. 13 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா 13வது என்ட்ரி நல்ல பெரிய லாட்டாக இருக்கும். அது லாட் சைஸ்லாம் பழைய வீடியோஸில் நான் கவர் பண்ணியிருப்பேன். அந்த லாட் சைஸ் கவர் பண்ணும்போது இந்த ரேஞ்ச் இவ்வளோ தூரம் வந்தாலே நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட். அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சில் வரும்போதெல்லாம் மெகா ஜாக்பாட் மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வரப்போகிற வீடியோஸில் செக் பண்ணலாம், இல்லை பழைய வீடியோஸில் செக் பண்ணிங்கன்னா இது எப்படி நம்ம ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறது, இந்த சிக்னல் கூட எப்படி நம்ம ட்ராவல் பண்ணணும்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பொறுமையாக வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்க உங்களுக்கே புரியும். இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அதுக்கப்புறம் கைட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, ஹீரோ கேடு அதே போல் ஹீரோ கேடு எதுவும் என்ட்ரி இல்லை. ஹீரோ ஜிபிபி ஒன்றும் இல்லை. ஹீரோ நியூசிலாண்டு இது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு செல்லு கொடுத்தது 1 2 3 4ன்ட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ரேஞ்ச் எடுத்து ஒரு 1.5 மாதத்துக்கு அப்புறம் ப்ராஃபிட் புக் பண்ணிச்சு. புக் பண்ணதுக்கு எந்த சிக்னலும் வரல. அதுக்கப்புறம் இப்போ ஒரு சிக்னல் கிடச்சி இதில் 1 2 3 4 5 6 7 8 என்ட்ரி ஓடிட்டுருக்கு. இந்த 8வது என்ட்ரி 7வது என்ட்ரி நல்ல ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. இது கொஞ்சம் கீழே போகும்போது நல்லா ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இது என்ன லெவலில் போகுதுன்ட்டு நம்ம வரப்போகிற வீடியோஸில் நம்ம செக் பண்ணலாம். அடுத்தது ஹீரோ யூஎஸ்டி ஒன்றும் கிடையாது. ஹீரோ யூஎஸ்டிலாம் நல்ல என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணுறது தான். நல்லா பாருங்கள், இதில் செல்லு கொடுத்து ப்ராஃபிட்டு, இதுலேயும் செல்லு கொடுத்து ப்ராஃபிட்டு, நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட் தான் இது. இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த என்ட்ரியும் வரல புதுசாக. ஓகே, ஜிவிபி ஏயுடி இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஜிவிபி கேடு இதுலேயும் எதுவும் இல்லை. ஜிவிபி சிஹெச்எஃப் அதே போல் ஹீரோ சிஹெச்எஃப் மாதிரி ஜிவிபி சிஹெச்எஃப்பும் நல்ல ரேஞ்சு மேலே போயிட்டுருக்கு. இதில் 1 2 3 4 5 6 7 8 இதுலேயும் 8 என்ட்ரி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 8வது என்ட்ரி எந்த லெவலில் போகுது, எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் பண்ணுறோம், எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணலாம். ஓகே, அடுத்தது ஜிபிபி ஜேபிஒய். இந்த ஜிபிபி ஜேபிஒய் பழசெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்தது. நம்மளுக்கு எல்லாமே ப்ராஃபிட் எடுத்துருக்கோம். இது பாருங்க, 3 கொடுத்து ப்ராஃபிட்டு, அடுத்தது ஒரு 2 கொடுத்து ப்ராஃபிட்டு, அதுக்கப்புறம் இந்த என்ட்ரி கிடையாது. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக 92 வந்துச்சுன்னா ஒரு செல் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன், ரேஞ்ச் எத்தனை இருந்ததுன்ட்டு. 94ம் போயிடுச்சு, செல் என்ட்ரி கிடைக்கல. நம்மளுக்கு வால்யூம் ரேஞ்ச் பத்தல. ஓகே, அதனால் எந்த சிக்னலும் வரல. அடுத்தது நம்ம ஜிபிபி யூஎஸ்டி. இந்த ஜிபிபி யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம எப்போ நவம்பர் ஸ்டார்ட் பண்ணோம், அப்பத்துலேருந்து செப்டம்பர் ஸ்டார்ட் பண்ணோம். செப்டம்பர்லேருந்து நவம்பர் இதை பார்த்தீங்கன்னா 2 மாதம் நான் கவர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவை பழைய வீடியோஸில் செக் பண்ணால் நல்லாவே செல் போயிட்டு லாஸ்லேயே இருந்திருக்கும் ரொம்ப நாள். அதுக்கப்புறம் இது எல்லாமே லாஸை கவர் பண்ணுறதுக்கு ஒரே நாள் 1 or 2 days லாஸை கவர் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். இதுவும் ஜிபிபி யூஎஸ்டியும் நியூசிலாந்து ஜேபிஐயும் அந்த மாதிரி காமிச்சிருப்பேன் நான். இதை லைவாக உங்களுக்கு இருக்கும். பழசில் ட்ராக் பண்ண தந்தாலும் நீங்கள் போய் கூகுளில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த ரேஞ்சில் போச்சுன்ட்டு. இல்லை நம்ம வீடியோலையும் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்தது இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு செல் கிடைச்சது. செல் கிடைச்சு நல்ல ப்ராஃபிட்ல இருக்கு. சிங்கிள் என்ட்ரி தான் கிடைச்சது. அடுத்தது ஜிபிவி நியூசிலாந்து. ஜிபிவி நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் பழசுல ஒன்னே தான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் வந்து செல் சிக்னல் வந்திருக்கு. இதுல 1 2 3 4 5 இது கிடையாது, இதுல ஒன்று தான். 1 2 3 4 5 இந்த 5வது என்ட்ரி பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கு. எல்லாமே மோஸ்ட்லி கவர் ஆயின்னு இருக்கு. இதுக்கப்புறம் கீழே பொறுத்தலாம் நல்ல ப்ராஃபிட் தான் இது. அடுத்தது நியூசிலாந்து யூஎஸ்டி. நியூசிலாந்து யூஎஸ்டி இதே நியூசிலாந்து யூஎஸ்டி அதே போல தான் நல்ல மைனஸ்ல போயிட்டு இப்போ அதுக்கப்புறம் ப்ராஃபிட் நல்லா கொடுத்தது. ரொம்ப நாள் கழிச்சு அதுக்கப்புறம் எதுவுமே என்ட்ரி கிடைக்கல. நியூசிலாந்து ஜேபிஒய் இது பாருங்க, நியூசிலாந்து ஜேபிஒய் என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் மேலே போய் அதுக்கப்புறம் ரேஞ்ச் எடுத்து ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணிச்சு. இந்த மாதிரி தான் ஒரு என்ட்ரியும் கிடைச்சதுக்கப்புறம் ப்ராஃபிட் எவ்வளோ போதோ அதை பார்க்க தேவை, லாஸ் எவ்வளோ போதோ எவ்வளோ தூரம் நீங்கள் கவர் பண்ணி மேலே தூக்கி போறீங்களோ அதுக்கப்புறம் கீழே வரும்போது என்டையர் ப்ராஃபிட்டும் நீங்கள் கவர் பண்ணி எடுத்துடலாம் அழகா. இந்த வீடியோஸ் கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் பார்க்க உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எந்த ரேஞ்சில் போகுது, எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறாரு, என்ன லெவலில் க்ளோஸ் பண்ணுறோம், எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறோம், எல்லாத்தையும் நீங்கள் இதில் பார்த்து செக் பண்ணிக்கலாம். அடுத்தது நியூசிலாந்து கேடில் பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி கிடச்சி நல்லா ப்ராஃபிட் போயிட்டுருக்கு 2 என்ட்ரியும். ஓகே, இது அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நாளாக என்ட்ரி கிடைக்காம இருந்தது. அது இப்போ ஒரு என்ட்ரி 2 என்ட்ரி கிடைச்சிருக்கு, அதில் நல்லா மேலே போயிட்டுருக்கு. அடுத்தது நியூசிலாந்து சிஹெச்எஃப். இப்போதைக்கு என்ட்ரி எதுவும் கிடையாது. பழசு 4 என்ட்ரி கொடுத்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணது தான் இது. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் எந்த ஸ்கிரிப்டாக இருந்தாலும். இங்கே பாருங்க, ஓகே யூஎஸ்டி கேட் இது. யூஎஸ்டி சிஹெச்எஃப் ஒரு என்ட்ரி கொடுத்ததுன்னா டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டோம். இதில் இல்லைன்னா ரேஞ்ச் எடுத்ததுன்னா எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் பண்ண முடியுமோ ப்ராஃபிட் பண்ணி க்ளோஸ் பண்ணி. யூஎஸ்டி ஜேபிஒய் இதுலேயும் பாருங்கள், இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து ஒரு 2 மாதம் 1.5 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு மேலே போய் அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸில் எல்லாத்தையும் கவர் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு பையை கொடுத்து பையை 1 வீக்கில் ஒரு 10 டேஸில் மேலே போய் அதை ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செல் என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த செல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ரேஞ்சிலேயே இருக்கு. இந்த ரேஞ்ச் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் மேலே போவோமா கீழே வருமான்ட்டு வரப்போகிற வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். நம்ம இது வந்து எந்த லெவலுக்கு மேலே போகுது, அது கூட நம்ம எந்தெந்த லெவலில் என்ட்ரி எடுக்கிறோம் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இது எந்த லெவலுக்கு ப்ராஃபிட் எடுத்துன்னு வரோன்ட்டு எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.